இந்த இயற்கை அனர்த்தத்திலையும் லாபம் கண்ட ஒன்று ரெண்டு கூட்டம் இருக்குது. ஒன்னாவது கூட்டம் தான் பிள்ளைகள் மேக்சிமம் எடுத்தது யூடியூபர்மா. இன மத பேதம் என்று இப்படி ஒரு அனர்த்த டைம் நாங்க கட்டாயம் ஹெல்ப் பண்ண வேண்டும். ஒருத்தர் உதவி செய்யறா நாங்க எப்படி செய்யணும்? வலது கரத்தால் கொடுக்கப்படுவது இடது கரத்துக்கு தெரியக்கூடாது பிள்ளைகள். அந்த அளவுக்கு பக்குவமா தான் ஹெல்ப் பண்ணணும். இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்களோட ஃபாலோவர்ஸ கூட்டுறதுக்காக வேண்டி நிறைய பேர் இதே மாதிரி ஹெல்ப் எடுக்கணும். பிள்ளைகள் உதவி செய்யறா முதலாவது சல்லி போடணும். நாங்க நிறைய இடங்கள்ல நிறைய விதமாக பாதிப்படைஞ்சிருந்தாங்க. இதுல கவலையான விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லாரும் போயிட்டு போகக்கூடிய இடங்கள்ல ஒரே நிவாரண பொருட்கள் கொடுத்தாங்க. சில பேருக்கு தண்ணி தேவைப்படுச்சு, ஆனா தண்ணி கொடுக்கல, கொடுத்து அரிசி. சில பேருக்கு பிள்ளைகள் வீடுகள் இருந்தது மலைகள்ல ஏற இயலாத இடம், அவங்களுக்கு தண்ணியும் இல்லை, எந்த ஒரு நிவாரணமும் இல்லை. ஒரு ஒழுங்கான களமனாக்கரணை இல்லாம பிள்ளைகள் தேவையில்லாத பொருட்கள் சில பேருக்கு கொடுக்கப்படுச்சு. தேவையான ஆட்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுப்படல. பிள்ளைகள் இடது கையால கொடுக்குற, வலது கையால செல்ஃபி அடிக்கிற பிள்ளைகள் உண்மையிலே வெள்ளத்தால பாதிக்கப்பட்டது. பிள்ளைகள் நல்ல வசதியாக கௌரவமாக வாழ்ந்த மக்கள், அவங்களுக்கு ஒரு அப்படி ஒரு அனர்த்தம் ஏற்படுது. அப்ப நாங்க உண்மையிலே ஹெல்ப் பண்ணோம்டா முதலாவது பிள்ளைகள் எங்கட சல்லியை கொடுத்து நாங்க உதவி செய்யணும். ரெண்டாவது பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நாங்க போகணும். பிள்ளைகள் அங்க என்ன நடந்திருக்குது, அப்பதான் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு படிப்பினை வரும். நாங்க எவ்வளவு இறைவன் எங்களை பாதுகாத்திருக்கான்னு சொல்லி படிப்பினை வரும். அப்படித்தான் பிள்ளைகள் ஹெல்ப் பண்ணோன்றது. இது அதை விட்டு போட்டு எவ்வளவுக்கு போட்டோஸ் வீடியோஸ் போடணுமோ, பாதிக்கப்பட்டதை விட பிள்ளைகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துன்னு சொல்லி எத்தனை போட்டோஸ போட்டாச்சு. இதே இன்னொரு 5-10 வருஷத்துக்கு பிறகு இந்த போட்டோஸை பார்க்கிற நேரம் எவ்வளவு கவலையா இருக்கும். ரெண்டாவது தவறு பிள்ளைகள் பிசினஸ் மேன் சந்தர்ப்பத்தை நல்லாவே பயன்படுத்தான். சில்லறை கடைக்காரன் எப்படி இருந்தா 20 ரூபாயோட கெண்டுல வந்து மிளகு தெரிய பிள்ளைகள் 50 ரூபா 60 ரூபாய் வித்தான். விற்கலாத பழைய சாமான கூட பிள்ளைகள் எல்லாம் வித்து தட்டிலதான். ஹார்ட்வேர் காரன் ஜென்ரேட்டர் சாதாரண 15,000 25,000 உள்ள ஜென்ரேட்டர், அதே மாதிரி மரம் வெட்டுற மெஷின், இதெல்லாம் டபுள் மடங்கு போட்டு வித்தாங்க. இறைச்சி கடைக்காரன் அவன் எப்படி செத்த மாடு செத்த கோழி எல்லாம் வெட்டி விற்க துறைத்தான். இது செத்ததுக்கு பிறகு அறுத்த மாடா, அறுத்ததுக்கு பிறகு செத்துச்சான். போதாதுக்கு இப்ப நேற்று முன்னாள் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கான் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டார்களுக்கு வாடகை வீடு நீங்க பேத்திருக்கலாம், வாடகையாக 25,000 தரும். பிள்ளைகள் பாலடைஞ்ச ஊடெல்லாம் இப்ப வாடகைக்கு 25,000 மேல கேட்கிறானா. நான் சும்மா கேட்கிறேன், பிள்ளைகள் இந்த மாதிரி பாவம் செஞ்ச ஆட்களுக்கு திருப்ப ஒரு தண்டனை வருமே, அந்த தண்டனை அனுபவிக்கிற நேரம் எல்லாரும் சேர்ந்து நேரமா திருப்ப வெள்ளத்தை தாளப்போம். அதே மாதிரி பிள்ளைகள் மூணாவது பிள்ளைகள் கவலையான ஒரு செய்தி. இந்த நிவாரணம் கொடுக்கறதுக்கு பிள்ளைகள் இளைஞர்கள் உள்ள எல்லாருமே எல்லா பக்கம் போனாங்க. பிள்ளைகள் அப்ப நிவாரணம் கொடுக்க போற நேரம் பிள்ளைகள் பாதிக்கப்பட்ட மக்கள் தானே இருக்கு, நிவாரணம் கொடுக்க போற நேரம் நிவாரணத்தை கொடுத்துட்டு அந்த ஏரியாவை பத்தி நல்லா நோட்டம் விட்டுட்டு வந்து இரவுக்கு அந்த வீட்டு இது களவு எடுக்கிறாங்க. எப்படி நிவாரணம் இது எந்த அளவுக்கு பயந்தாங்கன்னு சொன்ன பிள்ளைகள் மண் சரிவுகள்ல மாட்டுப்படிச்ச மக்கள் எல்லாரோட உடலையும் எடுக்கலாம போயிட்டு வீடுகள்ல வந்து களவெடுத்தவன் மண் சரிவுகள்ல மாட்டப்பட்ட ஏதாவது ஒரு மையத்தோ அல்லது பொடியோ உடம்புல அது பிள்ளைகள் காது பிரிக்கி மாலை இருக்குது, அது மாதிரி காப்பு இருக்குது, நகை உலகு, இதை தோண்டி எடுத்துருவானோ ஒரு சந்தேகப்பட்டாங்க பிள்ளைகள். அப்ப இப்படியான மக்கள் வாழ்ற உலகத்துல நாங்க வாழ்றோம்.